ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சண்டேயும் மண்டேயும் சேர்ந்த மாணிக்கு தாங்க எடுத்தது. ஆனால் சின்ன வீடியோ தான் இருக்கும். அதுவே 2 நாள் எடுத்த வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுதான் நீங்கள் செய்கிற உதவி எனக்கு. ஃபிஷ் டேங்க் வாஷ் பண்ண சொல்லிக்கிட்டே நான் தம்பி ரொம்ப நாளாகவே வாஷ் பண்ண டைம் இல்லாதனால பண்ணவே இல்லை. நேற்று வீட்டில் இருந்ததுனால அவங்க அப்பா மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் இதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் டைம் ஆகி போச்சு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கண்ணாடின்றதுனால பார்த்து தான் ஹேண்டில் பண்ணி கழுவணும். அதனால் பார்த்து கழுவி கொண்டு வந்துட்டாங்க. கழுவிட்டு வந்து இந்த கலர் கல்லெல்லாம் போட்டுட்டு இந்த ஃபிஷ் அதில் விட்டுட்டு பார்க்குறப்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கலர் கலராக அப்படி போகிறது வர்றதுமா இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பையன் எதையாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பான். வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி மோட்ரு ஃபில்ட்ரு வந்து உடச்சி எடுத்துட்டான் மூடியை. இப்போ மூடி இல்லாமல் ஓப்பனாக தான் இருக்குது. அதான் அப்படி கல்லாக அடிக்கடிக்கு வச்சுருக்கான் பாருங்கள். இதில் தான் தண்ணி வந்து ஃபில்ட்ராகி இந்த டேங்குக்கு வரும். அப்படியே 2-3 மாதம் ஆனாலும் தண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ தான் ஊற்றி வச்ச தண்ணி மாதிரி. அதனால் இப்போ கழுவிட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. டேங்கை கழுவி முடிச்சுட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப ஃபிஷ் எப்படி எப்படி போய் வர்றதை பார்த்தோன்னே உடனே ஆசை அதிகமாக வந்துருச்சு அவனுக்கு. இன்னமும் இதில் வாங்கி விடணுன்ட்டு ஃபிஷ்ஷு. இம்மா நைஸாக காசு கொடுங்கம்மா நான் ஃபிஷ்ஷு வாங்குறதுக்கு அப்படின்னா. ஒழுங்காக போயிரு, இருக்கிறதுலே ஒன்றுன்னா இது எழுதி செத்துக்கிட்டு இருக்குது. இதை போயிட்டு இன்னமும் வாங்கணும்னு காசை வீணாக்காதான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் போயிட்டு அமைதியாக. ஒரே மழை விடவே இல்லை. காய் வேறு சுத்தமாக இல்லை. காய் வாங்க போக வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்களும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரலாமேன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா காயுமே வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே இப்படி எல்லாமே வாங்கினதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இருக்க காய் மட்டுமே 480 ரூபா வந்துருச்சு. என்ன காய் வாங்கியிருக்குன்னே தெரியல. தக்காளி வந்து இன்றைக்கி 70 ரூபா கிலோ. அந்தளவுக்கு ரேட்டு எல்லாம் மாறி போச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால காய்கறி ரேட்டெல்லாம் கூடி போச்சு. இஞ்சியெல்லாம் 1/4 கிலோ 40 ரூபா போட்டிருந்தாங்க. அதுவுமே வாங்கிட்டு வந்தேன். இஞ்சி சுத்தமாக இல்லை. இஞ்சி டீ போடுறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. அதுவுமே 1/4 கிலோவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி நைட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் தான் இதை அப்படியே பையை விட்டு வெளியில் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறேன்னா கதம்ப புளி குழம்பு வைக்கிறேன். கதம்ப புளி குழம்புனா என்னென்னா பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த புளிக்குழம்பு. எல்லாத்துலேயும் 2 காயை எடுத்து போட்டு இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கலாமேன்னு வச்சு விட்டேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நைட்டு விடிய விடிய ஒரே மழை தான். என்றைக்கு போல் வழக்கமாக எழுந்திரிச்சு சமையல் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸ்கூலு இருக்குமா என்னன்னு தெரியலை. எதுக்கும் நம்ம சமைக்கிறத சமைச்சு வைப்போம். இருந்தால் போகட்டும், இல்லாட்டி இருக்கட்டும்னு நினச்சிட்டு இந்த குழம்பு வச்செல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். இது எங்களுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணுறேன். அவனுக்கு பருப்பு பொடி போட்டு ரைஸில் கலந்து ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்னு நினச்சிருக்கேன். ஸ்கூல்லேருந்து எப்போ மெசேஜ் வரும்னு ஃபோனை எடுக்கவும் வைக்கவுமா இருந்துக்கிட்டே இருந்தான். மெசேஜை பார்த்தோன்னே ஐயாவுக்கு ஒரே ஜாலி தான். ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நிம்மதியாக இருந்தான். சமைச்சு முடிச்சுட்டு காலை சாப்பாடு என்ன ரெடி பண்ணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மாவு வேறு இல்லை, தோசை மாவு வேறு இல்லை. அப்போ என்ன பண்ணேன், சாம்பார் வச்சு பொங்கல் போட்டாச்சு. வெண்பொங்கல் போட்டு சாப்பிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது மதியத்துக்கு தான் இந்த குழம்பும் சாதமும் வடித்து வச்சுருக்கேன். இதை செஞ்சு முடிக்கிறதுக்கே இன்றைக்கி ஸ்கூல் இருக்குமா என்னன்னு ஒரு டவுட்லேயே ரெடி பண்ணி முடிக்குமே. இது செய்யறதுக்கு எனக்கு டைம் ஆகிப்போச்சு. அப்புறம் லேட்டாக தான் இன்றைக்கி பொங்கல் சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். டிமார்ட்டில் பாப்கார்ன்னா ஃபேமஸுங்க. அங்கே வெளியில் டிமார்ட்டுக்கு வாசலில் பாருங்கள், போகிறவங்கலாம் அந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடாம வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி அதுங்க ஒரு பாப்கார்ன்னா ஃபேமஸாக அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதைத்தான் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டோம். பதத்து போச்சு. இஞ்சி டீ போடலாமேன்னு இப்போ இஞ்சியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துடணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மாதத்துக்கு இருந்தால் கூட அப்படியே இருக்கும். கழுவிட்டு மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ இஞ்சி டீ தான் போட்டுட்ருக்கேன். காலையிலலாம் பால் வாங்க போக முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணால் பாலும் வீட்டிலையும் இல்லை. லெமன் டீ போட்டு எல்லாம் சாப்பிட்டோம் காலையில். அப்புறம் மழை குறைவும் பால் வாங்கி வச்சேன். அப்புறம் ஈவினிங் தான் இஞ்சி டீ போட்டு நானும் தம்பியும் தான் குடித்தோம். குடிச்சு முடிச்சுட்டு தம்பிக்கு இன்றைக்கி டியூஷன் சொல்லி வர சொல்லி விட்டாங்க. கிளம்பிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முழுசாக பார்த்து ஒரு லைக்கை போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.